மாதவராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நம்ம பெண்கள்னு எடுத்துக்கிட்டா வீட்டில் அம்மாவாக இருக்காங்க, வெளியில் ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலில் நிறைய வேலை பார்க்குறாங்க, பல பரிமாணங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் மனசில் மாற்றங்கள் ஏற்படுது. எப்பப்போ அப்படின்னா ஒரு பெண் குழந்தையிலிருந்து ஒரு பெரிய பெண் பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரும்பொழுது அதிலிருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தொடங்கி மெனோபாஸ் அப்படின்னு அந்த மாதவிடாய் நிற்கிற காலம் வரைக்கும் உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம், அழகை பார்க்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்ட மனமாற்றங்களாக இருக்கட்டும் இல்லை உடல் மாற்றங்களாக இருக்கட்டும் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெண் பெரிய பெண் ஆகும் பொழுது சரியாக 28லேருந்து 30 நாளைக்குள்ளார அந்த மாதவிடாய் வரணும். அதுக்கப்புறம் அது 3லிருந்து 5 நாள் அந்த ரத்தப்போக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அது அப்படியே மெதுவாக குறைஞ்சிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா முதுகு வலி, தசைப்பிடிப்பு, கிராம்ஸு, தொடையில் வலி, அப்புறம் பேக்கில் வலி, சில சமயத்தில் உடம்பே அப்படியே சோர்ந்து போன மாதிரி ஒரு ஃபெட்டிகாக இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸு, எரிச்சல் ஏற்படுறது, இது எல்லாமே மாதவிடாய் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் வருது, பீரியட்ஸ்க்கு அப்புறமும் வருது. சில பேருக்கு பீரியட்ஸ் டயத்தில் தாங்க முடியாத வயிற்று வலியில் அப்படியே வயிற்றுக்குள்ளார அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உருளவே செய்வாங்க தரையில். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். என்னடா அது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, மாதம் மாதம் இது வந்து தான் தீரும் அப்படின்னு. சில பெண்கள் எப்போ தான் இதை நிற்கும் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக மாதம் மாதம் ஒரு சாதாரண நிகழ்வு போல் கடக்கிறதுக்கு யோக பயிற்சி எந்த வகையில் உதவுது? அற்புதமான ஆசனங்கள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசனங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பீரியட்ஸ் இருக்கும்போது செய்யாதீங்க, பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 3 மாதம் கன்சிஸ்டண்டாக ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். அது இருந்ததுன்னா 4வது 5வது மாதத்துலேருந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஆசனங்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஆசனங்கள் உங்களுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. தைராய்டு, பிட்யூட்ரி, பேன்க்ரியாஸ், இந்த மாதிரி கிளாண்டெல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டயத்தில் உங்களுக்கு வயிற்று வலி, கிராம்ஸு, அதே மாதிரி பேக்கில் ஹிப் பெயின் இதெல்லாம் வராமல் இருக்குது. முதல்ல நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்த கோணாசனா, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ். இது எல்லாருக்குமே ஈஸியாக வரும். ஆனால் சில பேருக்கு தொடைப்பகுதி பெருசாக இருந்தாலோ, இடுப்பு பகுதி பெருசாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒபிஸ்டாக அதாவது கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாலோ, இல்லை கீழே உட்கார முடியாமல் இருந்தாலோ இந்த ஆசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பத்த கோணாசனா அதாவது பட்டர்ஃப்ளை போஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால்கள் நேராக இருக்கட்டும், கைகள் உங்களோட பக்கவாட்டில் இருக்கட்டும். இப்போது வலது காலை மெதுவாக மடக்கி உங்கள் சீட்டு கீழே கொண்டு வாங்க. அதாவது உங்களுடைய இங்கே இருக்க இல்லையா, உங்களுடைய இந்த பகுதிக்கு கீழே நீங்கள் உங்களுடைய குதிக்கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 2 பாதமும் ஒன்று பார்த்துட்ருக்கணும். கைகள் உங்களோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரல, நீங்கள் இப்படி இருக்கீங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா இப்படி குனியாமல் இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. இப்போ சரியான ஆசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை போஸ் அதாவது பத்த கோணாசனா. இந்த 2 கால்களையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த 2 கால்களையும் அப்படியே நல்லா வேகமாக எவ்வளோ தூரம் உங்களால் மூவ் பண்ண முடியுதோ மூவ் பண்ணுங்கள். இடுப்பு பகுதியிலிருந்து இந்த உங்களோட முட்டி பகுதி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கணும். 2 கைகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் வந்து உங்களுடைய மார்பகத்தினோட சைடில் இருக்கணும். மார்பு மேலே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி போட்டு அழுத்தாதீங்க. இந்த மார்பகத்துக்கு சைடில் வச்சுக்கோங்க. 2 கைகளையும் இப்படி வச்சுட்டு முதுகு வந்து நேராக வச்சுக்கோங்க. முதுகை நேராக வச்சுக்காமல் இப்படி குனிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கான பிரயோஜனமே இருக்காது. அதனால் நேராக வச்சுட்டு நல்ல கால்களை இப்படி பண்ணுங்கள். முதல் ஒரு வாரம் வந்து 25லேருந்து ஒரு 50 முறை பண்ணலாம். 25 முறை பண்ணாலே உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா 25 டைம்ஸ் போதும். இதை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 25 டைம்ஸ், அப்புறம் அடுத்த வாரம் 50 டைம்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் 75, அதுக்கு அடுத்த வாரம் 100. ஏன்னா இப்போ நீங்கள் பீரியட்ஸ் வந்துட்டுருக்குன்னா 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களால ஈஸியாக இதை பண்ண முடியும். 100 டைம்ஸ் டெய்லி பண்ணிங்கனாலே உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராம்ஸ் எல்லாம் சரியாகும். இந்த ரீஜியன் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு கால்கள், தொடை வலி, முதுகு வலி, கழுத்து வலி இது எல்லாமே வராது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலாசனா அப்படிங்கிறது, சிசு ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் பாலாசனானா எப்படி குழந்தைங்க வந்து உட்காருதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசனா இது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு வஜ்ராசனம் தெரியும் இல்லையா? நம்ம வந்து நீல் டவுன் பண்ணி அப்படியே உட்காந்துக்கணும் உங்களுடைய ஹீல்ஸில். இப்போது இந்த பாலாசனாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்பி உங்களுக்கு பக்கவாட்டில் நான் காமிக்கிறேன். இப்போது 2 கால்களையும் இப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக உங்கள் கைகளை முன்னோக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மெதுவாக குனிஞ்சி அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த பாலாசனாங்கிறது. எப்படின்னா, நீங்கள் குனிஞ்சி உங்களுடைய வயிற்று பகுதியை நல்லா அழுத்தி 2 கைகளையும் முன்னாடி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வயிற்று பகுதியில் திடீர்னு ஒரு கிராம்ஸு, அதே மாதிரி இடுப்பில் கிராம்ஸு, தொடை வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாலாசனா பண்ணும்பொழுது அந்த வலி வந்து சுத்தமாக சரியாயிடும். இந்த ஆசனாவில் எவ்வளவு நாழி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அது உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்தது. இதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சுகாசனத்துலேயோ அல்லது ஷவாசனத்துலேயோ இருக்கலாம் நீங்கள். அடுத்தது 3வது ஆசனா நம்ம பார்க்க போகிறது மர்ஜரி ஆசனா அப்படின்னு, கேட் கவ் போஸ்ன்னு இந்த ஆசனத்தை சொல்லுவாங்க. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் முதுகில் உட்கார வச்சு அம்பாரின்னு கொட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த ஆசனத்தில் வரக்கூடிய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஆசனா இது. எண்ணிலடங்கா நன்மைகள் இதில் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் நம்ம கேட் கவ் போஸ் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணுன்னா, 2 முட்டியையும் நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுட்டு உங்கள் கால்களை கரெக்டாக நீங்கள் இந்த டேபிள் போஸ்க்கு வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய வலது காலுக்கும் வலது கைக்கும் நேராக இருக்கணும், இடது காலுக்கும் இடது கைக்கும் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா பெண்ட் பண்ணி உங்களோட தலையை மேலே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மெதுவாக குனிஞ்சி உங்களுடைய சின் டு த செஸ்ட்டு, உங்கள் சின் வந்து செஸ்ட்டை தொடுற மாதிரி இருக்கணும். திருப்பி மேலே போகணும். இந்த இடத்துல இன்ஹேல், கீழே வரும்போது எக்ஸேல். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, வாய் வழியாக மூச்சை விடணும். மூக்கு வழியாக நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்க, வாய் வழியாக நீங்கள் மூச்சை விடுறீங்க. இதுக்கு பேர் மர்ஜரி ஆசனான் அப்படின்னு பேர். இதை எத்தனை முறை பண்ணலாம்? 5லிருந்து ஒரு 8 முறை பண்ணலாம். பண்ணிவிட்டு இங்கே கால்களை நேராக வச்சுட்டு பொறுமையாக 2 கால்களையும் சேர்த்து அப்படியே வந்து உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான். உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் உடனே கால்களை மடக்கி சுகாசனத்துக்கு வந்துடலாம். சுகாசனத்தில் வந்து நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 2லிருந்து ஒரு 3 முறை, இல்லைன்னா ஒரு 5 முறை. அது உங்களோட பால்பிட்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஆசனாக்க நம்ம போகலாம். இப்போ 4வது நம்ம பார்க்க போகிற ஆசனா சுப்த பத்த கோணாசனா. நீங்கள் ஏற்கனவே பத்த கோணாசனா பார்த்தீங்க, அதையே நம்ம படுத்துட்டு பண்ண போகிறோம். நம்ம உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஆசனா தளர்வுற செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளுடைய இடுப்பு பகுதியில் அதிக அளவில் இரத்த ஓட்டம் ஏற்படுத்தி ஃபெர்டிலிட்டி, அதாவது இனப்பெருக்கத்தன்மையை அதிகப்படுத்துது. சுப்தபத்த கோணாசனா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இரத்த குழாய்களுக்கும் சரியான முறையில் இரத்த ஓட்டம் போய் நம்மளுடைய இடுப்பு, முதுகு, தொடைப்பகுதி, வஜைனா எல்லா பகுதியையும் ரிலாக்ஸ் பண்ண செய்து. இது ஒரு அழகான ஆசனா. வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய உடம்பை ஒரு மேட்லேயோ அல்லது ஒரு பெட் ஸ்ப்ரெட்லேயோ நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக தளர்வுற உங்களுடைய முதுகெலும்பிலிருந்து, கால்கள்லேருந்து, கைகள்லேருந்து, தலையிலேருந்து தளர்வாக வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஷவாசனா, அப்படி இல்லைன்னா சாந்தி ஆசனா அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு வந்து எப்போவுமே தளர்வாக இருக்கணும் ஒரு ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னால் உடம்பை தளர்வுற செஞ்சுட்டு 2 கால்களையும் சேர்த்து வச்சு கைகளையும் உங்கள் உடம்போட ஒட்டி வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுப்த பத்த கோணாசனா 2 கைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் உடம்பை விட்டு. கால்கள் 2 காலையும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 கால்களையும் நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 கால்களும் ஓப்பனாக இருக்கும் பொழுது இந்த பகுதி, அதாவது உள் தொடைன்னு சொல்லக்கூடிய இன்னர் தைசை வந்து நல்லா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த இடத்துக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களோட லோயர் பேக்குக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெதுவாக 2 கால்களையும் இப்படி சேர்த்து வைங்க. திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் உள்தொடை. ஆனால் பீரியட்ஸ் பெயினுக்கு இந்த வலியை நீங்கள் தாராளமாக பொறுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சு. உடம்பில் வந்து நல்ல வலின்னு ஒன்று இருக்குது,
உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வலின்னு இருக்குது. கஷ்டப்படுத்துகிற வலி போகணும் அப்படின்னா இந்த நல்ல வலியை நீங்கள் பொறுத்துக்க தான் செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் பண்ணி திருப்பி நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய இன்னர் தை அண்ட் லோயர் பேக், உங்களுடைய இங்கே இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற தொடைக்கெல்லாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். இதோட ப்ளஸ் என்ன ஆகும்னா உங்களோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகமாகி செரிமானம் ஜாஸ்தியாகும், வயிறும் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களோட பெல்விக் போன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பண்ணிவிட்டு ஒரு 10லிருந்து 15 முறை பண்ணிவிட்டு காலை நீட்டிடுங்க. காலை நீட்டிட்டு அப்போ கைகளை ரிலாக்ஸ்டாக வச்சு ஷவாசனத்துக்கு வந்துடுங்க. முதல்ல நீங்கள் குப்புறப்படுத்துக்கோங்க. குப்புறப்படுத்திக்கிட்டு உங்களோட 2 கைகளையும் உங்களுடைய மார்பகத்தினுடைய பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய இந்த ஹீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹீல் வந்து சேர்ந்து இருக்கணும். இந்த 2 ஹீலும் சேர்ந்து இருக்கணும், 2 பாதமும் சேர்ந்து இருக்கணும். 2 கைகளையும் இப்படி வச்சுட்டு உங்களுடைய தலை வந்து உங்களோட நெற்றி பகுதி வந்து தரையில் இருக்கணும். நல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு மெதுவாக தலையை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுதோ தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். புஜங்காசனாவுடைய ஆரம்ப கட்ட நிலை இது. அடுத்தது மெதுவாக தூக்கி உங்களோட 2 கைகளையும் சேர்த்து உடம்போடு ஒட்டிக்கிட்டு கரெக்டாக பாதியாக வச்சுட்டு உங்களுடைய கை பார்த்திங்கன்னா 2 கையும் மடங்கி இருக்குது, உடம்போடு ஒட்டி இருக்குது. திருப்பி மெதுவாக கீழே வந்துடுங்க. அவ்வளோதான். கைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த கருமுட்டை வெளியாகும் பொழுது நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தசைகள், கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தசைகள் விரிந்து சுருங்கி இரத்தத்தை வெளியேற்றுவதற்கு ட்ரை பண்ணுது. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் அந்த வயிற்று வலியில் கிராம்ஸோ இல்லை வயிறு சுருங்கி வலிக்கிறதோ ஏற்படுது. இப்போ நான் பண்ண புஜங்காசனத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த புஜம் பகுதி விரிவடையுது, வயிற்று பகுதி அழுத்தப்படுது, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரி, அதே சமயத்தில் உங்களுடைய வயிற்று வலியும் சரி நல்லா குறையறதுக்கும் சமன்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்ல ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட உடம்பை தளர்வாக ஒரு 10லிருந்து 20 செகண்டு, மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது 2 கைகளையும் உங்களுடைய பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கால்களை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு முட்டியை கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. முட்டியை அகலப்படுத்திக்கிட்டு மெதுவாக உங்கள் கைகளால் உங்கள் 2 கால்களையும் பிடிச்சிக்கோங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கொலுசு போடுற இடம், அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்களுக்கு அங்கே பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் மேலே பிடிச்சிக்கலாம். மேலே பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் உங்களோட கால்களை அழுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அழுத்தி முதல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் அப்படி நல்லா உங்கள் பட்டக்ஸோட அந்த கால் ஹீலை வைக்க முடியுமோ வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. இப்போது மெதுவாக உங்களோட 2 கைகளை உங்களோட இந்த கரெக்டாக அந்த கொலுசு போடுற இடம் இருக்குல்ல, ஆங்கிள், அங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா காலை மேலே தூக்குங்க. உங்கள் தலையும் மேலே தூக்குங்க. மேலே தூக்கிட்டு மெதுவாக இறக்கிடுங்க. இதுக்கு பேர் தனுராசனான்னு பேர். நம்ம பார்க்கக்கூடிய 6வது ஆசனம் இந்த தனுராசனம். இப்போது இந்த தனுராசனத்தில் இப்படி போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்படி நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது தலையை குனியாதீங்க. தலையை குனிஞ்சிங்கன்னா உங்களால் தலையை தூக்க முடியாது. அதே சமயத்தில் கையை மடக்கிக்கிட்டிங்கன்னா உங்களால் காலை தூக்கவே முடியாது. கை எப்போ மடங்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் பார்க்குறேன் தனுராசனத்தில் கையை மடக்கிக்கிறாங்க. கையை மடக்கிட்டிங்கன்னா உங்களால் காலை தூக்க முடியாது. கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு தூக்கணும். நல்லா மேலே தூக்கிட்டு மேலே பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது, கடந்து தான் போகணும். தயவு செய்து மாத்திரை மருந்து எடுத்துக்காதீங்க. மாத்திரை மருந்து உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அடுத்த மாதம் வரும்போது திரும்பவும் அந்த வலி வரும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க நான் பீரியட்ஸ் டயத்தில் இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். முடிஞ்சால் எந்தெந்த ஆசனம் உங்களுக்கு ஈஸியாக பண்ண வருதோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ரிலாக்ஸேஷனையும் உடம்புக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுக்குதோ அதை பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே தொடர்ச்சியாக வலி இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு தீர்வை உங்களுக்கு சரியான முறையில், இயற்கையான முறையில் யோக பயிற்சியின் மூலமாக தீர்வு கட்டாயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.